உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி வரப்போகிறது. உறவுகளோடு விளையாடக்கூடியவர் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான். சனி பகவானை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா தொழில கெடுப்பார், அவ்வளவுதான். நான் பார்த்த வகையில கடன்களை உண்டு பண்ணுவார். சனியே பிணியேம்பாங்க. சனியே பிணியே அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி வந்தா பிணி வரும். குரு வந்தா என்ன பண்ணுவார்? மேனேஜ்மெண்ட் ஆளவர். வேலையை பிடுங்கிறது, வேலையை கொடுக்கறது, ஃபினான்ஸை பிடுங்கிறது, ஃபினான்ஸை கொடுக்கறது, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையின் அங்கங்களோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் உறவுகளோடு விளையாடுபவை. கணவன் மனைவிங்கிற உயர்ந்த உறவுக்குள்ள போய் கை வைப்பாங்க. பழைய காதிரிலாம் இந்த மூட்டைக்குள்ள பூட்டி மூட்டையை திறந்து அதுக்குள்ள கையை விட்டு ஒரு பேப்பரா வெளியே எடுத்து போடுவாங்க. இது என்ன பேப்பரு, இது என்ன பேப்பர். அப்போ ராகு பகவான் உறவுகளோட விளையாடக்கூடியவர். ஸோ அதனால இது ரெண்டுத்துல ரொம்ப மோசமானது எதுனா கேது. அதனாலதான் கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் கேது, அதற்கு அடுத்த வலிமை பெற்றவர் ராகு, அதுக்கு அடுத்து தான் சூரியன். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற 18ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. கும்பத்தில் இருக்கின்ற ராகுவும் இப்போ சிம்மத்திற்கு வரவிருக்கின்ற கேதுவுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்கப் போகிறார்கள். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள், யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யார் யாரெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளமானவங்க யார் யாரெல்லாம் சேர போறீங்க போன்ற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோடு பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்குமாக பார்க்கவிருக்கிறோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ஜாதகத்துல என்ன பெரிய ப்ராப்ளம்லாம் வரப்போகுது ராகு கேது பயிற்சியினால? ஏனென்றால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் ராகு கேது பயிற்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ சனி பயிற்சி என்பது என்ன அப்படின்னா, சனி பயிற்சி என்பது உங்களுடைய தொழிலை பற்றி குறிப்பது. நீங்க நேர்மையா இருக்கீங்களா இல்லையா, கையெழுத்து போட்டு காசு வாங்கினீங்களா இல்லையா, எண்ணி பார்த்து வாங்கினீங்களா இல்லையா, நேர்மையின்மை, உங்களுடைய அடக்கம், கொஞ்சம் பொறுமையா பண்ணியிருக்கலாம். ஆனால் சொல்றோம், நம்ம சனியை திட்டுறோம், சனி பீரியட்ல தான் நமக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கு, இது கொஞ்சம் நிதானித்து பண்ணி தான் ஒன்றும் நல்லா பண்ணியிருக்கலாம், அர்ஜென்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் இல்லை போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்கிறது. இந்த பக்கம் சனி பகவானுடைய சக்தி அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் என்ன ஆகுது, அடுத்து குரு ஒரு மாதிரியான மெச்சூரிட்டி கொடுப்பார். மேனேஜ்மெண்ட்டில் எப்படி நடந்துக்கணும், ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்படி மூஞ்ச காட்டக்கூடாது, சரின்ட்டு போகணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் குரு சொல்லித்தரார். ஆனால் இவங்கெல்லாம் பர்சனல் உறவுகளுக்குள்ளே வரவே மாட்டாங்க. அதிகபட்சம் வேலை, ஃபினான்ஸ், இது ரெண்டு விஷயத்தில் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாமல், ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, விவஸ்தையே இல்லாமல் பர்சனல் ரிலேஷன்ஷிப்குள்ளே வர்ற ஒரே ஆள் யாருன்னா இந்த கிரேட் மிஸ்டர் ராகு, மிஸ்டர் கேது. இவங்க ரெண்டு பேரும் எதை தொட்டா உங்களுக்கு வலிக்குமோ அதை தொடுவாங்க. 4ஆம் இடத்திலே ராகு வருகிறார், 10ஆம் இடத்திலே கேது வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுங்கிறாங்க. 10லே கேது வரும் பொழுது அரசனை போல யோகம் உண்டு. நீங்க என்ன பண்றீங்க, மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைகிறீர்கள். ஆனால் 4ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவானால் கடும் தீய விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. என்ன தீய விஷயம்? 4ஆம் இடத்து ராகு என்பது உங்களுக்கு தேவையற்றவர்களுடைய தொடர்பை உண்டாக்குகிறது. உங்கள் வீட்டிலேயே உங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் கணவரோ யாராவது ஒருத்தர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் பெயர் கெடும். 4ஆம் இடம் என்பது கற்பு, 4ஆம் இடம் என்பது நற்பெயர், 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை, 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை. இதிலெல்லாம் உங்களுக்கு ராகு வரும் பொழுது என்ன ஏற்படுதுன்னா மிக கடுமையான விளைவுகள் எல்லாம் ஏற்படுகிறது. 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். மாத்ருஸ்தானம்னா என்ன? அம்மாவுடைய இதுக்கு உடம்புக்கு ஆபத்து பின்பு சரியாகும். எப்படி சரியாகும் அப்படின்னா, 4ஆம் இடம் என்பது மாத்ருகாரகன், மாத்ருஸ்தானம், அம்மாவுக்கான இடம். அந்த இடத்துல ராகு வரும் பொழுது அம்மாவோட உடல்நிலை கெடும், பிறகு சரியாகும். அதே நேரத்தில் கேது வந்திருந்தால் அம்மாவோட உடல்நிலை கண்டிப்பாக கெடும், கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய ஆபத்துகளே உருவாகும்னு சொல்லியிருக்கலாம். 10லே வரக்கூடிய கேது பகவான் ஆர்த்திரப்பிரணர் என்ற கூடிய விருச்சிகராசிக்காரர்கள்லாம் ஆர்த்திரப்பிரணர் ஆக போறீங்க. ஆர்த்திரப்பிரணர்னா என்ன அப்படின்னா, தற்சார்பு முதலாளிகளாக மாற போறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா நீங்க தான் ஓனர்ஷிப்பு. பிஸ்னஸ் வேர்ல்டு, பிஸ்னஸ்குள்ள நீங்க வரப்போறீங்க. இதெல்லாம் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு தன்னால் நடக்கும். அப்போ 10லே கேது பகவான் வரும் பொழுது என்ன தருகிறார்? 10ஆம் இடம் கர்மஸ்தானம் என்பதால் செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை போன்றவெல்லாம் தருகிறார். இப்போ இந்த 4ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது உயர்கல்வி, உயர் பதவியை கெடுக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சவங்க, வெளிநாடு போகணும் படிக்கணும்னு நினச்சேன் சார், பணம் கட்டியிருந்தேன், பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அதே மாதிரி நான் வெளிநாட்டில் போய் நான் ப்ரொமோஷன், அடுத்த லெவல் ப்ரொமோஷன் அங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னாங்க,
ஆனால் வந்து இது மாதிரி வந்து என்னை கைவிட்டாங்க போன்ற எல்லா கூத்துகளும் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஒரு விஷயம் நண்பர்களே, எதையுமே வந்து நம்மளுடைய இமேஜினேஷன் தான். நான் அடிக்கடி சொல்வேன், நம்மளுடைய இமேஜினேஷன் தான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது எல்லாத்துக்கும். இப்போ 4ஆம் இடத்துல ஒரு ராகு வரும் பொழுது பழைய கேஸ்லாம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் பழைய கேஸை தொடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். 4ஆம் இடத்துல ராகு வரும்போது அது ஒரு ஒன்றும் இல்லாத மேட்டரை தட்டி விட்டால் போயிடும். அதுக்கப்புறம் அது கூட டீல் பண்ணாமல் இருந்தீங்கனால அது ஒரு ஆபத்தும் வராது. நீங்கள் அப்போ தான் அதை போய் பரவாயில்ல ஒன்றாவாதுன்ட்டு அதை போய் சொரிஞ்சு அதை ப்ராப்ளம் ஆக்கி ஒன்றுமே இல்லாத ஒரு மேட்டருக்கு நீங்களே அதுக்கு உயிர் கொடுத்து அதை ட்ராவல் பண்ணி நடமாட விட்டுருக்கீங்க. அது வெறும் காற்று மாதிரி சுற்றிட்டு இருந்த ஒரு வதந்தி. அந்த வதந்தியை உண்மையாக்கி விட்டீங்க. இப்போ அந்த வதந்தி உண்மைன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுதான் உங்களுக்கான பிரச்சனை உங்கள் கையிலே தான் இருக்குது. அதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்படி அந்த குரங்கு 2ல் 1 பார்த்துட்டு தான் விடுவேன்னு உட்காந்துருந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 4ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது ஏதோ சின்ன பையன் ஐ லவ் யூன்ட்டான், போ போ அப்போ வேலை பேர் பொண்ணு தட்டி விட்டிங்கன்னா போயிடுவான். அவனை உட்காந்து அவனுக்கு நான் பாடம் புகட்டுறேன்னு சொல்லி அதை 1 2 ஆக்கி 2 4 ஆக்கி இது தேவையில்லாத வேலை உங்களுக்கு. இது என்னன்னு நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது கம்முன்னு போயிடுங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோட வாழ்க்கையில் பிரயாணிச்சுட்டு இருக்கோம். நம்ம குடும்பம் இருக்குது, எவ்வளோ இருக்குது. சில பேருக்கு எல்லாம் லட்சியமே கிடையாது. நம்மக்கிட்ட வந்து ஒம்பளுக்கிறவனுக்கெல்லாம் அவன் வேலை வெட்டி இருந்தால் ஏன் அதை ஒம்பளுத்துட்டு இருக்க போகிறான். ஸோ அப்போ அவனெல்லாம் ஒரு ஆளுன்னே கணக்கு போடாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பொழப்பை பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தேவையற்ற ஒரு அவப்பெயர்களை உண்டாக்குவார். ஸோ அடுத்ததாக 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அப்போ நீங்கள் நம்பரெல்லாம் மாற்றி சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் மாற்றிட்டு கரெக்டான நேமே போடுங்க. அது பார்த்தீங்கன்னா சதீஷ் தான். எப்படி சொல்ல, என் சித்தப்பா பையன் தான். சித்தப்பா பையன் கூட பேசினா வீட்டில் திட்டுவிடுங்கிறதுக்காக என்ன பண்ணுறது, குமாருங்கிறத குமாரின்னு மாற்றி விட்டுறது. யார் அந்த குமாரிங்கிறது இப்போ கேஸு. குமாரினே உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. குமாரை தான் குமாரின்னு சேவ் பண்ணீங்க. அப்புறம் அதை புரிய வச்சு இந்த மாதிரி எத்தனை பேரை நீ மாற்றி போட்ட, தேவையில்லாத வேலை இது. குமாரனே சேவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு டைம் மோசம் பிரச்சனை தான் வரும்னு தெரிஞ்சதுன்னா அது நீங்கள் எங்கே கொண்டு போய் விழுந்தாலும் பிரச்சனை வரும். இப்போ 4ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். நான் 10ல் இருக்கக்கூடிய கேது ஒரே தூக்கி மேலே. என்றைக்குமே நண்பர்களே, சர்ப கிரகங்கள் தொழிலில் முன்னுக்கு வர்றதுக்கு ப்ளஸ் பண்ணிருச்சுன்னா 8 கால் பூச்சி 8 படி ஏற 8 நாள் ஆகும். ஆனால் 10 ரூபா ஆக்கிட்டு 10 வச்சோன்னா பறந்துடும். அந்த மாதிரி தான் 10ல் கேது வரும்போது ஒரே தூக்கி பறந்துடும். இவ்வளோ கேவலமான ஒரு உதாரணத்தை நான் கேட்டதே இருக்கு. சும்மா கேளுங்க சார், ஜாலியாக இருங்க. பிளே தமிழ் இப்போ என்னோட பதிவுகள் பார்க்குறவங்க, ஜோசி பார்க்குறீங்க, சும்மா ஜாலியாக கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ல் கேது வரும்போது எல்லா பிரச்சனையும் சரியும். 10 ரூபா ஆக்கிட்டு மைண்டில் வச்சிங்க. அந்த இனிப்பு பாட்டிலுக்குள்ளே கை விடுற குரங்கு உங்கள் மைண்டுக்கு வரட்டும். இனிப்பு பாட்டிலே வேணாம், நான் வீட்டில் போய் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு கம்முன்னு போயிருங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்துவிட்டது. மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய பதிவுகளை முன்பதிவாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணிக்கலாம். இன்னும் வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் தேவையோ ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.